2022 ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயற்சி பண்ணதா சரவண்ராஜ் கிருஷ்ணா அப்படிங்கிற கொலை வழக்கை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட கொலையாளிக்கு இப்போதைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அவங்க எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2022 வருஷம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சரவண்ராஜ் அப்படிங்கிறவர் தன்னோட காதலியான கிருஷ்ணா அப்படிங்கிறவங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன இடத்துல கஷாயம் மாதிரி ஏதோ ஜூஸ் குடிச்சதா சொல்லப்படுது. அவர் ஜூஸ் குடிச்சதுலேருந்து வயிறு வலியால் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. வயிறு வலியால் அவதிப்பட்ட அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. மருத்துவமனையில் சேர்த்த 14ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி அவர் இறந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ரத்த மாதிரியை சேகரித்து எடுத்து பார்க்கும்போது அதில் விஷம் கலந்துருக்கா தெரிய வருது. விஷம் கலந்தா இறந்திருக்காரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இந்த விஷம் யார் கலந்தா அப்படின்னு பார்த்தா அவரோட காதலியான கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க தான் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட காதலியான கிருஷ்ணா அவங்க விசாரணை செய்யும்போது அவங்க இதை செய்யலை அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவங்களும் மருந்து குடிச்சிட்டு ஏதோ நாடகம் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே மருத்துவமனையில் சேர்த்து அவங்கள விசாரணை செய்யும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்க தான் அந்த கொலை காரணம், இவங்க தான் கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எதற்காக கொலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னோட காதலன் கூட பழகிட்டு இருக்கும் போதே அந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. நிச்சயமானதுனால இதுக்கு முன்னாடி நம்ம பழகின ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட காமிச்சிட போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தில் அதோட ஆதாரங்கள்லாம் அழிக்கிறதுக்கு அவரோட மாமாவும் உதவி பண்ணியிருக்காரு. இதனால அவருக்கும் சேர்த்து தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அவரோட காதலியான கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க தான் கொலையாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவரோட மாமாவுக்கும் சேர்த்து 3 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. தீர்ப்புனா இப்படி தான் இருக்கணும். இதுவே இந்த வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருந்தா இப்படி ஒரு தீர்ப்பு கிடைக்குமா என்னங்கிறது சந்தேகம் தான். இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நன்றி, வணக்கம்.